வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தன் கணவனை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பெண்களா நீங்கள்? உங்களுக்கு வரும் ஆபத்துகள் என்ன? வேலை செய்கிற ஸ்திரீகள் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு வேற விதமான போராட்டம், அதாவது பயபக்தி வேற மாதிரி இருக்கும். வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு அதிகார ஒரு பொறுப்புல இருக்குவாங்க. ஆஃபீஸ்ல நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு கீழே சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. அப்புறமா அவங்க வேலைக்கு வான் கூப்பிட்டா வந்துட்டு போவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அதே மைண்ட்ல இருக்குவாங்க. அவங்களுடைய கணவரை என்னவா மாத்திடுவாங்கன்னா ஜூனியர் ஸ்டாஃபா மாத்திடுவாங்க. ஆமா, அவங்க ஒரு வேலைக்காரனா, நீ வா, நீ போ, அது பண்ணு, இது பண்ணு. ஏன் அப்படி ஆகுதுன்னா மனைவியோடைய சம்பளத்தோடைய ஏற்றத்தாழ்வு. சகோதரிகள் சில இடத்துல அதிகமா சம்பாதிக்கலாம், கணவர்கள் சில இடத்துல குறைவா சம்பாதிக்கலாம். அந்த அதிகமா சம்பாதிக்கிற ஸ்திரீகள் கணவர்களை எந்த நேரத்திலையும் தன்னுடைய ஆபீஸ் பாய் மாதிரி நடத்தக்கூடாது. அடுக்குது. அதனால தான் இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். நிறைய இடத்துல பார்க்குறோம். உலகத்திலே இப்படிதானங்க. அவங்க கணவர் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. உன்னை காட்டிலும் எனக்கு அதிகமா தெரியும், நீ எனக்கு வேண்டாம், அதாவது நீ தான் இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு போட்டோன்னு ஒண்ணு இல்லை, எனக்கிட்ட என்ன இருக்கு, காசு இருக்கு, அதனால நான் எந்த முடிவு வேணுமாலும் எடுத்துக்கலாம், என்னோட இஷ்டத்துக்கு நான் வாழலாம், என்னோட இஷ்டத்துக்கு எனக்கு என்ன தேவையோ நான் வாங்கிக்குவேன். அந்த மைண்ட் ஒண்டி வந்ததுன்னு வைங்களே, எவ்வளவு வருஷம் வேலை செய்ய முடியும்? 40 வருஷம், 50 வருஷம், 55 வருஷம், 60 வருஷம் ரிட்டையர்ட் ஆயிடணும். ஒருவேளை தேவன் உங்களுக்கு 80 வயசு ஆயுஸ் கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? காசெல்லாம் இருக்கிறதெல்லாம் யாராவது வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒண்ணு. அடுத்து பெலன் போயிடும். அதுக்கப்புறமா அழகு நம்புறோம் பாருங்க. ரொம்ப நம்பிக்கை எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு, தப்பா யாரும் எடுத்துக்காதீங்க. சகோதரர்கள் ஏற்கனவே பேசி முடிச்சாச்சு. அழகு ரொம்ப நம்புறாங்க. அந்த அழகெல்லாம் வீண் போயிடும். அது எல்லாமே மாயா. அப்புறமா ஒரு 30-40 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த சதெல்லாம் தொங்கிடும், ஷ்ரிங்க் ஆயிடும். அது கூட இப்பெல்லாம் புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டு முகத்துல ரெடி பண்ணிக்கிறாங்க. இருக்கு இந்த மாதிரி. அப்போ இதெல்லாமே மாய, இதெல்லாம் வீண். அப்போ அடுத்து நீங்க கடைசி நாட்களை வாழும்போது உங்க கணவனே இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரை நம்புனீங்களோ அவங்க கை விட்டுடுவாங்க. உங்ககிட்ட அழகும் பணமும் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாருமே இருக்குவாங்க. இது ரெண்டுமே போயிடுச்சுன்னா நீங்க யாரை நம்புனீங்களோ அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யார் மட்டும் தான் இருக்குவாங்கன்னா தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்த அந்த உறவு மட்டும் தான் நீடிக்கும். மீது எல்லாம் போயிடும். இது எல்லாமே பாதியில வரும், பாதியிலே போயிடும். அப்போ இந்த வேலை செய்கிற ஸ்திரீகள் கூட என்ன அதிகமான அந்த உச்சக்கட்ட சிந்தனை வந்துடக்கூடாதுன்னா, நான் வேலை செய்கிறேன், எனக்கு காசு இருக்கு, எனக்கு சம்பாதனை இருக்கு, அதனால நான் உன்னை காட்டிலும் பெரியவர், அந்த சிந்தனை மட்டும் ஸ்திரீகளுக்கு வரவே கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா அவங்க புத்தி உள்ள ஸ்திரீ இல்ல, அவங்க எந்த ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ வகைக்கு போயிடுவாங்களாம்.